விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் கொடுக்கப்பட்டதற்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். விழாவின் தொடக்கம் மற்றும் இறுதியில் வந்தே மாதரம் பாடலுக்கே முதல் இடம் கொடுக்கப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதை ஏற்க முடியாது என்று வைகோ கூறியிருக்கிறார். அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை விஜய் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் வந்தே மாதரம் பாடப்பட்டது தமிழ்நாட்டின் மரபை மீறிய நிகழ்வாகும் என்று வைகோ கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விழாவின் தொடக்கம் மற்றும் இறுதியில் வந்தே மாதரம் பாடலுக்கே முதலிடம் கொடுக்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதை ஏற்க முடியாது என்று மதிமுகவின் வைகோ தெரிவித்திருக்கிறார். அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை விஜய் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதை ஏற்க முடியாது என்று வைகோ கூறியிருக்கிறார். தாவேகா அரசு அமைய உதவிய கட்சிகளும் இதனை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை விஜய் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். சட்டமன்றம் கூடும்போதாவது தமிழ்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் அளிக்கப்பட வேண்டும் என்று ஆளூர் ஷானவாசம் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது, பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது, அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இந்நிலையில் இதற்கு பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்றம் கூடும்போதாவது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுங்கள் என்று ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்திருக்கிறார். தாவேகா அரசு அமைய உதவிய விசிக, இடதுசாரிகள் போன்ற கட்சிகளும் முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தியிருக்கின்றன. முதல்வர் பதவியேற்பு விழாவிலும் சற்று முன்னர் நடைபெற்ற தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவிலும் முதலில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது, பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது, அதற்கு பிறகாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இதை ஏற்க முடியாது என்று பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா அரசு அமைய உதவிய கட்சிகளும் வலியுறுத்தியிருக்கின்றன. சட்டமன்றம் கூடும்போதாவது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்திருக்கிறார். மதிமுகவின் பொதுச் செயலர் வைகோவும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது ஏற்புடையது அல்ல என்று சிபிஎம் மாநில செயலர் பே. சண்முகமும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசு நிகழ்ச்சிகளில் துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடுவதுதான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று நடைபெற்ற 2 பதவியேற்பு விழாக்களில், அதாவது முதல்வரின் பதவியேற்பு விழா மற்றும் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா ஆகிய 2 நிகழ்ச்சிகளிலுமே முதலாவதாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது, 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது ஏற்புடையது அல்ல என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் முதல்ல வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறித்து பல்வேறு தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். என்ன விவரம்? பூங்குழலி இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்ட நிகழ்வு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த அரசு நிகழ்வில் நடைபெற்றதில் சர்ச்சை ஏற்பட்டதாக அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற அந்த நேரத்தில் தேசிய கீதம் முதலாவதாக வந்தே மாதரம் முதலாவதாக இசைக்கப்பட்டது. அதற்கு பின்னதாக 2ஆவதாக தேசிய கீதமும் 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதற்கு பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுந்து வருகிறது. இதற்காக தான் இதை விமர்சனத்தை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் உள்ளிட்டவர்கள் கண்டனம் தெரிவித்து இதற்கான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எப்போதும் வழக்கமாக அரசினுடைய மரபுகளாக தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் இசைக்கப்படும். ஆனால் இந்த முறை வந்தே மாதரம் இசைக்கப்பட்டிருக்கிறது. இதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கக்கூடியதற்கு விமர்சனத்தை முன்வைத்து இடதுசாரி கட்சிகளான மார்க்சிஸ்ட் மற்றும் மதிமுக, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.
தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதை ஏற்க முடியாது என்று தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தாவேக அரசு அமைய உதவிய கட்சிகளும் கூட இந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இனி அரசு விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.